அனைவருக்கும் வணக்கம். 2026 வென்றாத உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் தொடங்க இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் இன்று நடைபெறவுள்ள கேப்டன்கள் சந்திப்பு குறித்த நேரடி தகவல்களுடன் உங்களை வரவேற்கிறோம். கிரிக்கெட் உலகின் கண்கள் இப்போது இங்கேதான் உள்ளன. இந்த ஆண்டு உலகக் கோப்பை தொடர் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்குகிறது. உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலை சிறந்த அணித் தலைவர்கள் இன்று செய்தியாளர்களை சந்தித்து தங்கள் கருத்துக்களை பகிர உள்ளனர். ஆனால் ஒட்டுமொத்த உலகின் கவனமும் இப்போது பாகிஸ்தான் அணியின் கேப்டன் சல்மான் ஆகா பக்கம் திரும்பியுள்ளது. அவர் இன்று சொல்லப்போகும் ஒவ்வொரு சொல்லும் கிரிக்கெட் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்தியாவுடனான போட்டியை பாகிஸ்தான் புறக்கணிப்பதாக சமூக வலைதளங்களில் கூறப்படும் செய்திகள் உண்மையா? அந்த புகார்களுக்கும் கேள்விகளுக்கும் அவர் இன்று பதிலளிப்பாரா என்பதுதான் இப்போது மிக முக்கியமான கேள்வியாக முன்வைக்கப்படுகிறது. சல்மான் ஆகா பாகிஸ்தான் அணியின் புதிய கேப்டனாக இந்த சவாலான சூழலை எவ்வாறு கையாளப் போகிறார்? அரசியல் மற்றும் விளையாட்டுக்கு இடையே நிலவும் இந்த பதற்றத்தை அவர் ஒரு வீரராக எப்படி பார்க்கப் போகிறார் என்பது முக்கியம். ஏற்கனவே இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் கிரிக்கெட் உறவு கடந்த சில ஆண்டுகளாகவே பெரும் சிக்கலில் உள்ளது. இரு அணிகளும் ஐசிசி தொடர்களில் மட்டுமே நேருக்கு நேர் மோதும் நிலை இப்போதும் நீடித்து வருகிறது. பாதுகாப்பு காரணங்களை காட்டி இந்தியா பாகிஸ்தானுக்கு பயணம் செய்ய மறுப்பது இந்த பதற்றத்திற்கு மிக முக்கிய காரணமாகும். இதற்கு பாகிஸ்தான் தரப்பிலிருந்து கடும் எதிர்ப்புகள் கிளம்பி வருவதை நாம் பார்த்து வருகிறோம். இதற்கு பதிலடியாக வரவிருக்கும் T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவுடனான போட்டியை பாகிஸ்தான் புறக்கணிக்கலாம் என்ற வதந்திகள் பரவி வருகின்றன. சல்மான் ஆகா இன்று இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாரா என்று அனைவரும் காத்திருக்கின்றனர். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் எனப்படும் ஐசிசி இரு நாடுகளின் கிரிக்கெட் வாரியங்களுடனும் தொடர்ந்து தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. விளையாட்டை அரசியலில் இருந்து பிரித்து பார்க்க வேண்டும் என்பதே அவர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. ஒரு கேப்டனாக மைதானத்திற்கு வெளியேயான இந்த பிரச்சனைகள் வீரர்களின் மனநிலையை பாதிக்காமல் சல்மான் ஆகா எவ்வாறு கையாளுவார்? அவர் இன்று செய்தியாளர்களிடம் என்ன சொல்லப் போகிறார் என்பது உலக அளவில் மிக ஆர்வமானது. அதிகாரப்பூர்வ அட்டவணைப்படி இந்த இரு அணிகளும் மோதும் போட்டி உலகக்கோப்பையின் மிக முக்கியமான ஆட்டமாக திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த போட்டி நடைபெறாவிட்டால் அது விளையாட்டு உலகிற்கு பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும். இரு நாட்டு ரசிகர்களும் இந்த போட்டிக்காக தங்கள் வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். புறக்கணிப்பு என்ற செய்தி அவர்களின் நீண்ட கால உற்சாகத்தை முற்றிலும் குலைக்கும் வகையில் அமைந்துள்ளது. இது கவலையான விஷயம். பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இதுவரை எந்தவொரு நேரடியான அறிவிப்பையும் வெளியிடவில்லை. எனவே சல்மான் ஆகாவின் இன்றைய பதில்கள் வாரியத்தின் நிலைப்பாட்டை காட்டும் முக்கிய கண்ணாடியாக இன்று இருக்கும் என்பதில் ஐயமில்லை. ஒரு கேப்டன் என்பவர் அணியின் தலைவர் மட்டுமல்ல, அவர் தனது நாட்டின் பிரதிநிதியாகவும் செயல்படுகிறார். சல்மான் ஆகா இப்போது அந்த பொறுப்பான இடத்தில் இருக்கிறார். அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை உலகமே கவனிக்கிறது. மற்ற நாட்டு அணியின் கேப்டன்களும் இந்த பிரச்சனை குறித்து தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தயாராக உள்ளனர். ஏனெனில் இது ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகின் எதிர்கால நலன் மற்றும் அமைதி சார்ந்த விஷயமாகும். நிபுணர்களின் கருத்துப்படி இந்தியா பாகிஸ்தான் மோதல் என்பது வெறும் விளையாட்டல்ல, அது ஒரு உணர்வு. இந்த போட்டியை புறக்கணிப்பது என்பது கிரிக்கெட் விளையாட்டின் ஆன்மாவையே பாதிக்கும் ஒரு செயலாகும் என்று அவர்கள் கூறுகின்றனர். இன்று நடைபெறவுள்ள இந்த செய்தியாளர் சந்திப்பு முடிந்தவுடன் வரவிருக்கும் உலகக்கோப்பையின் எதிர்காலம் குறித்த ஒரு தெளிவான சித்திரம் நமக்கு கிடைக்கும். அனைவரும் உற்றுநோக்கும் தருணமாக இது இப்போதும் மாறியுள்ளது. உலகக்கோப்பை தொடங்குவதற்கான நாட்கள் குறையத் தொடங்கிவிட்டன. உலகெங்கிலும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் இப்போது தங்கள் நாட்காட்டிகளில் தேதிகளை குறிக்கத் தொடங்கிவிட்டனர். பரபரப்பான ஆட்டங்களுக்கு தயாராகுங்கள். T20 உலகக்கோப்பை குறித்த மேலும் பல நேரடி தகவல்களையும் சல்மான் ஆகாவின் விரிவான பதில்களை தெரிந்து கொள்ள எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உண்மைச் செய்திகளுக்கான உங்களின் ஒரே தளம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு செய்தியில் சந்திப்போம்.